ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஈரல் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஈரல் 1 கிலோ ஈரல், அதுக்கப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய் 3 நம்பர், வெங்காயம் 4, தக்காளி 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், புதினா. அதுக்கப்புறமேட்டுக்கு வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா சிக்கன் அந்த ஈரல் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள், அப்புறமேட்டுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ணி வச்ச ஈரலை போட்டுக்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 4 பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு, ஈரல் போட்டுட்டு பிறகு தாங்க உப்பு போடணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 3 செகண்ட் ஆன உடனே எடுத்து பார்க்கலாம். இது ஹோம்மேட் மசாலா. இதில் பட்டை எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம். இந்த மசாலா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் ரெசிபி போடுவோம். வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள். நல்லா கொதிக்குது. ஈரலும் வெந்துடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். இது மேலே புதினா போட்டு நல்லா கிளறிக்குங்க. புதினா போடும்போது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.